வீடியோவில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான குளிர்ச்சியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த சீசனில் கிடைக்கிற நார்மலான வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் இந்த மாதிரி நார்மல் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி தான், இந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது கூடவே கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1/2 கப் ஜவ்வரிசி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜவ்வரிசி வரும், நைலான் ஜவ்வரிசி, அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஊற வைக்க வேணாம், உடனே வெந்து வந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சூடாகட்டும். இந்த டைமில் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சரியாக இருக்கும். இப்போ பால் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சுட்டு கஸ்டர்ட் பவுடர் அதில் நல்லா வெந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 hours நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் லிச்சி சேர்த்துருக்கேன். நைட்டே 2 ஸ்பூன் சப்ஜா சீடு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தனித்தனி மூத்தியாக கிடைக்கும். ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக மஸ்க்மெலன், வாட்டர்மெலன், திராட்சை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தர்பூசணி, முலாம்பழம் எல்லாமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கஸ்டர்ட் கூட நீங்கள் மாம்பழம் சேர்த்தாலும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதில் கூடவே நட்ஸ் இருந்தால் கூட நட்ஸும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.